ஃபிட்னஸ் ப்ளஸ் வீடியோ சேனல் உங்களுக்கு அன்புடன் இருக்கும். தோழர்களே மதிய வணக்கம். வீடியோட ஒரே நாள் தோல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஏன் வீலாக்ஸ் போகிறதே நிறுத்திட்டியா? இல்லை கண்டிப்பாக வீலாக்ஸ் போடுறோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். வீலாக்ஸ் போகிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. வீலாக்ஸ் போடுறது ஆளே கிடையாது. அதெல்லாம் அது ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மணப்பாக்கத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஒன்று போயிட்டு அந்த ஒரு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வந்துகிட்டு இருந்து நல்லா சரியான வேலை. மத்தியானமே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு சைடு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அப்படி டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லை, இன்னும் வண்டியில் கொஞ்சம் சின்ன ஃபால்ட் இருக்குது, அது வேறு பண்ணி ஆகணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் நம்ம பேசணும் சொந்தமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்ட்டர் பற்றி சம்மந்தப்பட்டது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஈவி பைக் செட் ஆகுமா செட் ஆகாதா? ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம்ப்பா, நான் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம்னு நினைக்கிறேன், செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு நம்ம வலுக்கட்டாயமாக தள்ளப்படுகிறோம். அது எதனால் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்டர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு சைடில் வந்து ஒரு சில ஆர்டர் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே டைமில் போர்ட்டரையும் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா பாஸ் இருக்குது, ஊபர் கனெக்ட் இருக்குது, ரேப்பிடோ பாஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் ஒன்று போகிற வழியில் ஏதாவது இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் செஞ்சே ஆகணும். அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், போர்ட்டருக்கும் ஈவி பைக்கும் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஃபஸ்ட்டாக என்கிட்ட கேட்டிங்கன்னா செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. என்னையா சொல்கிறேன், நான் ஈவி பைக் வச்சுருக்கேன், என்ன லூசுத்தனமாக பேசுகிறேன், ஈவி பைக்லாம் செட் ஆகுங்க அது அப்படின்னு சொல்கிறீங்களா? ரைட், சாரி. உங்களை நான் சொல்லத்தோட பொதுவாக நான் ஒரு சிலருக்கு மொத்தமாக நான் எல்லாருக்குலாம் சொல்ல, பொதுவாக ஒரு சிலர், அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, ஈவி பைக் வாங்கலாமா வேணாமா, வாங்கினா செட் ஆகுமா ஆகாதா, மைலேஜ் கொடுக்குமா கொடுக்காதா. ஒரு சில வீடியோலாம் பார்க்குறேன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நொந்து போய் வண்டியை வந்து கொளுத்தி வர விட்டார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன், செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு 2 கட்டாவை யோசிக்கிறீங்களே, அவங்களுக்கு சத்தியமாக செட்டே ஆகாது. எடுக்காதீங்க. இல்லையா, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அது ஃபால்ட்டாக ஆகுமா, அதுக்கும் பிரச்சனை, நான் தயாராக இருக்கேன், நான் வாங்க போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக வாங்காதீங்க. அதுக்கு காரணம் என்ன ஏது, அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு காமிச்சிட்டு நான் ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு சொல்கிறேன். போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் எடுத்த வருமானம், இது வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்குங்க, சரிங்களா? போன வாரம் இதுதான் நான் எடுத்த வருமானம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் எடுத்தது, வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஏதோ ஒரு நாள், அந்த நாள் இதுதான் நான் ஒரு நாளில் நான் எடுத்த அமௌண்ட்டு 911 நான் எடுத்தேங்க. 3 ஆர்டர் தான். டைமிங் பார்த்துக்கோங்க, அதாவது எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன் அப்படி பாருங்கள். 5:56 நிமிஷம், 6 மணி நேரம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நான் வேலை செஞ்சுருக்கேன். 3 ஆர்டர் தான் எடுத்தேன். எத்தனை கிலோமீட்டர் நான் போனேன்னு பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டர் பாருங்கள், வடபேர்பாக்கத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து திருமுடிவாக்கம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நான் போனேன், அந்த ஏர்னிங்கை விட்டுருங்க. ஏர்னிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது கால்குலேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 40 கிலோமீட்டர்கிட்ட போனேன். எதை வச்சு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் மாதவரம் தபால் பெட்டி இருக்குல்ல, அந்த சரௌண்டிங்கில் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து வடபேர்பாக்கம் டெட் எண்டு போனேன். 4.6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4.5 கிலோமீட்டர். அப்புறம் அங்கேருந்து 34 கிலோமீட்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் போனேன். மொத்தம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னேன். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்ன பின்ன இருக்கும்பா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இதாக ரொம்ப எக்ஸாக்டாக பார்க்க வேணாம். ஸோ 40 கிலோமீட்டர் திருமுடிவாக்கம் போயாச்சு. ஆக்சுவலாக போட்டு அதிகமாக தான் எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராப் இதை பொறுத்த வரைக்கும் 34 கிலோமீட்டர் தான் போனேன். ஆனால் பாருங்கள் 400 சில்லறை எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் வேணாம். இப்போ நான் மொத்தம் 40 கிலோமீட்டர் நான் போனேன். திருமுடிவாக்கத்தில் போய் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டேன். செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர், அட்லீஸ்ட் 6 கிலோமீட்டர் வச்சுக்கோ. அதுக்கான அமௌண்ட்டு இது தான் நான் எடுத்தது, சரிங்களா? ஆனால் குன்றத்தூரில் பிக்கப்பே ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திருமுடிவாக்கமே வந்து நான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர், ஏன்னா அது ஹைவேஸில் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நான் சாப்பிட்றதுக்கு போகணும். ஹோட்டல்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அப்படியே இருந்தாலும் எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது, என்னோடய வருமானத்துக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்படின்னால பார்த்தீங்கன்னா ரோட் சைட் சாப்பாடு தான் இங்கே கிடைக்குமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் நான் போனேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சேன்னா அங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர். எதுக்குன்னா நிழல் பார்த்து நிற்கணும். எனக்கு தேவைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன், என்னோடய தேவைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னோடய வண்டிக்கு தேவைக்கு இருக்குல்ல, நிழல் பார்த்து நின்று தானே ஆகணும். இல்லைன்னா பெட்ரோல் இதாகும், வேறு ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் ஆகும். அப்படின்னால நிழல் பார்த்து நிற்கிட்டேன். அது ஒரு 2 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நான் போயிருக்கேன்? 40, 6, அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். அப்புறம் அதுக்கு அடுத்ததாக 3ஆவதாக ஒரு ஆர்டர் வந்து, இதுதான் அந்த 3ஆவது ஆர்டர். திருமுடிவாக்கத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக அஞ்சூர். எங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலெலாம் தாண்டி அஞ்சூர்லேருந்து 8 கிலோமீட்டர் அழுத்துறோம்னா செங்கல்பட்டு. ஆல்மோஸ்ட் நான் செங்கல்பட்டு கிட்டே இருக்கேங்க. ட்ராப்பு அங்கே முடிச்சிட்டேன், அஞ்சூரில் முடிச்சிட்டேன். இது எத்தனை கிலோமீட்டர் போனேன்னா சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் நான் போனால் வச்சுக்கோங்க.
ஆனால் பிக்கப் ட்ராப்அப் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. 40 கிலோமீட்டர் இல்லையா, இது நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொன்னால் சரி 35 கிலோமீட்டர்னே வச்சுக்கோமே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் முடிச்சிட்ட பிறகு அந்த அஞ்சூர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ லாஸ்ட்டுங்க. அது அங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே வரத்துக்கு மெயின் ரோடுக்கு வரத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும். அதனால தான் நான் 40 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொன்னேன் சரிங்களா. அந்த இடத்துல இன்னும் ஆர்டர் சத்தியமாக வராது. நிறைய வாட்டி அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த இடத்துல ஆர்டரே வரவே வராது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தேரிக்கு வந்தால் தான் எப்படியாவது பொத்தேரி தாண்டி வந்தால் தான் ஆர்டர் வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்டர் வருமானு பார்க்கறதுக்காக செக் பண்ணுறதுக்காக நான் அங்கே சிட்டிக்கு வந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் வந்துட்டேன். 3-4 கிலோமீட்டர் அதான் 40 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கேன்? 90 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன் சரிங்களா. இப்போது அந்த இடத்துல நான் நின்னது எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் சும்மாவே நின்றுட்டு இருந்தேன். ஆர்டரே எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 50 ரூபா ஆர்டர் வந்துச்சு, மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் விட்ற மாதிரி தான். எது அந்த அஞ்சூருக்குள்ளேயே போய் விட்ற மாதிரி தான் வந்துச்சு. ஆர்டர் எடுக்கலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டரே வரலைங்க, வேறு ஆர்டரே வரலை. என்ன பண்ணேன்னா அங்கேருந்து அந்த நான் நின்று தெரியுமா அந்த அஞ்சூர் அந்த ஏரியாவிலேருந்து நான் வரத்துக்கு வீட்டுக்கு வரத்துக்கு 67 கிலோமீட்டரு எம்டியாக நான் வந்தே ஆகணும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன்? 90 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். ப்ளஸ் இந்த 67 கிலோமீட்டர் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 157 கிலோமீட்டர். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இவி பைக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடியது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரச்சனையே இல்லாத வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தரில் ரிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது சரிங்களா. எத்தனை மைலேஜ் கொடுக்கும்? 163 கிட்ட கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனி சொல்கிறது வந்து கரெக்டாக இவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 20 கிலோமீட்டர் கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம வண்டி முறுக்குவோம், இல்லை லோடை ஏற்றிட்டு போவோம், இல்லை ஹைவேஸில் போவோம், 40 போகிறதுக்கு பதிலாக 50 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போவோம். எக்ஸாக்டாக கொடுக்காதுங்க. அவங்க சொல்கிறது இந்த எக்ஸாக்டோட ஒரு 10-15 கிலோமீட்டர் கம்மியாக கண்டிப்பாக கொடுக்கும். 150 கொடுக்குன்னு வைங்களேன். நிறைய அத்தரில் ரிஸ்டா பைக் வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், 140 150 கொடுக்குது. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போனதுன்னா 150 கிலோமீட்டர். இது எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது? 150. ஸோ நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது நீங்கள் தயாராக இருக்கணும் ஓகேங்களா. என்னையா சொல்கிற பவர் ஸ்டேஷன் தான் அங்கங்கே இருக்கே, அது சார்ஜ் பண்ண பவர் ஸ்டேஷன் எவ்வளோ மணி நேரங்க சார்ஜ் பண்ணுவீங்க? ஏற்கனவே 3 மணி நேரம் நான் சும்மா இருந்துட்டேன். இதில் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றணும். அதுவும் ஒரு சில சார்ஜ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க, அது வந்து செட்டே ஆகாது. ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணி பார்த்தா 1% கூட ஏறாது. சம்டைம்ஸ் ஃபால்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அங்கங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னாலும் நம்பி நம்ம போகலாம். அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி பவர் ஸ்டேஷன் வந்தால் மட்டுமே இவி பைக் நம்ம தாராளமாக எடுக்கலாம். நான் இவி பைக் அகேன்ஸ்டெல்லாம் பேசலை, எந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக பேசலை. ஆனால் நான் இருக்கிற சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி லாங்கில் கொண்டு போய் விட்ருவாங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு மண்டை காயும், டென்ஷனாகவும், பிபி எகுரும். இதெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு பெட்ரோல் பைக் பரவாயில்ல. இவ்வளோ பேசுகிறேன், நானும் இவி பைக் தான் எடுக்கலான்னு மைண்ட் செட்டில் இருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இவி பைக் தான். ஆனால் நான் இந்த சிம்பிள் ஒன் பார்த்தீங்களா, சிம்பிள் ஒன்று பைக்கு அது வரும்னு சொல்கிறாங்க தோழர். ஆனால் நிறைய ஒரு சிலர் வந்துச்சுன்றாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, ஒரு சிலர் வரப்போகுதுன்றாங்க, ஒரு சிலர் வருன்றாங்க. அது எனக்கு எப்போ வரும்னு தெரில. அதில் நிறைய பேர் நொந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு பைக்கு மாறிட்டாங்க. அதுதான் 283 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசங்க வந்து 248 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக கொடுக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில், தமிழ்நாட்டில் இன்னும் அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியலை. வேறு ஸ்டேட்லலாம் அது வந்துருச்சு. நான் வாங்கலாம் சொல்லிட்டு ஆன்லைனில் போய் செக் பண்ணால் பெங்களூரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேங்களூர், இந்த ஏரியாக்களில் இருக்குது. நம்ம இதில் சென்னை இல்லை. அது சரி, ரைட், அது விடுங்க. ஸோ இவி பைக் நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு நான் ப்ரூஃபே காமிச்சிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா போட்டர் ஐடி சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வலுக்கட்டாயமாக நம்ம அதுக்கு தள்ள போகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, வாரத்தில் முந்திலாம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தான் அதிகமாக வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கேன்சலேஷன் கண்டிப்பாக ஆகுது. காரணம்னா கஸ்டமரே ஃபோன் போட்டு, சார் நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க, இப்போ இது பைக்கா இல்லை இது வச்சுருக்கீங்களா, ஆக்டிவ் ஹோண்டாவான்னு கேட்குறாங்க. இல்லை சார் நான் பைக் வச்சுருக்கேன் அப்படின்னா, இல்லை சாரி சார் இது இப்போ ஆக்டிவ் ஹோண்டா தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேன்சல் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் இப்போ அதிகமாகுது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஆகுது தோழர். இது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை நான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் 4-5 ஆர்டர் இந்த மாதிரி டெய்லி கால் பண்ணி கஸ்டமர் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு 4-5 ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா வடபேர்பாக்கம் பிக்கப் பண்ண போகிறேன். அங்கேருந்து கஸ்டமர் வடக்கன்ஸ் சொல்ல தாங்க முடியலை. வடக்கன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அம்மிக்கல் மாதிரி இருக்குது ஒரு இரும்பு, அந்த இதை வந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. நான் அது நவுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நவுத்தவே முடியல, செம வெயிட்டாக இருக்குது. சார் எத்தனை கிலோ சார் அப்படின்னா, 20 கிலோ அப்படின்னாரு. சார் இது 20 கிலோவா அப்படின்னு.
ஆமாப்பா அப்படின்னேன். சார் வெயிங் மிஷின் இல்லையா? வெயிங் மிஷின் வெயிட் போடுங்க சார் அப்படின்னேன். வெயிங் மிஷின் இல்லை அப்படின்னாரு. அப்போ அந்த வரைக்கும் அது என்னது இது ட்ரெட்மில் அது அப்படின்னு ஹேன்னு சிரிச்சார். சார் எடுத்து பாருங்கள் சார் அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்தால் அவன் தூக்கி வச்சான். அவரும் அந்த பையனை சேர்ந்து தூக்கி வச்சாங்க. 2 பேர் தூக்கி வச்சாங்க. காமெடி கேளுங்க. அதை என் அமௌண்ட்டில் ஏற்ற போகிறாங்க. தூக்கி வச்சா 34 கிலோ கடுது. சார் என்ன சார் 34 கிலோ கடுது, வெயிங் மிஷின் ரிப்பேரா அப்படின்னு கேட்டேன். ஹேன்னு சிரிச்சார். உடனே நான் ஒன்றும் இல்லை ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு வந்துட்டேன். இல்லை அவர் வந்து ஓனர் வந்து இல்லை சார் அவர் வெளியூரில் இருக்கார், கேன்சல் பண்ண முடியாது இது அப்படின்னாங்க. சரி நானே கேன்சல் பண்ண சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போது நான் கேன்சல் பண்ண போகிறேன் தோழர். கேன்சல் பண்ணும்போது ஒரு 4-5 கேள்வி கேட்குது. ஓவர் வெயிட்டா, ஓவர்லோடா, எதனால் கேன்சல் பண்ணுறீங்க, எல்லா காரணத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு குண்டு வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு கேள்வி கேட்குது. உங்கள் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேன்சலேஷன் ஆகிருக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியை வச்சு உங்கள் ஐடி சஸ்பென்ஷன் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இன்னமும் நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னையா இப்படி பண்ணுறீங்களே ஏன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு போகுது. ஐடி கேன்சலே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமா சரி நான் போய் கேன்சலேஷன்ஸ் இதில் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது எதுக்கு அப்போ சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தோன்னா ஐடி சஸ்பென்ஷன் ஆகிருக்கும். இது எனக்கு நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அதனால் சொல்ல வரேன், நம்ம வலுக்கட்டாயமாக கேன்சலேஷனுக்கு தள்ளப்படுறோம், வலுக்கட்டாயமாக ஐடி சஸ்பென்ஷனுக்கு தள்ளப்படுறோம். ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணால், அதாவது ஆர்டர் யாராவது கேன்சல் பண்ணிட்டாலோ இல்லை நீங்களே பண்ணுறீங்கன்னா கேன்சலேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் தோழர், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஓகே தோழர், 2 விஷயம் பேசியாச்சு. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசணும். போர்ட்டர் ஓட்டிக்கிட்டே சைடில் நீங்கள் ஓலா பாசலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இது ரேப்பிடோ பாசலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு பாருங்கள், ஊபர் கனெக்ட், இது எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். போர்ட்டரில் பிக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ பிக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட போய்ட்டு சார் நான் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது, அதை நான் பிக்கப் பண்ணிவிட்டு போவேன், அதனால் டைம் கொஞ்சம் எடுக்கும், ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. சொல்லலை அப்படின்னா அது வந்து சிக்கலில் தள்ளப்படும், அதுவும் சிக்கலில் தள்ளப்படும். ஏன்னா கஸ்டமர் வந்து முக்கால்வாசி பேர் இப்போது புக் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க, நம்ம வந்து எத்தனை நிமிஷத்தில், இப்போ 40 நிமிஷம்னா 45 நிமிஷத்துலையாவது இல்லை 50 நிமிஷத்தில் வராமா இல்லையா, எங்கே நிற்கிறோம், எந்த ரூட்டில் வரோம் அப்படின்றத எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக செக் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் நோட் பண்ணிட்டேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அந்த கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறோன்னா கீழே இறங்கி வராங்க. அந்த டைம் கரெக்டாக இறங்கி வந்து அவங்களா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரியா, கொடுத்துட்டு போகிறாங்களோ இல்லை வாங்கிட்டு போகிறாங்க, இதோ ஒன்று கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டே ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில், இப்போ உதாரணத்துக்கு ட்ரிப்ளிகேனில் பிக்கப் பண்ணுறாங்க, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் ஈஸ்ட்டாக இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து இது போர்ட்டரில். இப்போ இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஓலாவில் யதார்த்தமாக ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் போடுறாங்க. பொஷாகத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து அண்ணா நகர். ஆனால் நீங்கள் போகக்கூடிய ரோடு வந்துன்னா பூனமல்லி ஹை ரோடு, ஒரே ரோடாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உள்ளே போய் பொஷாகத்தில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம், அப்புறம் அதை பிக்கப் பண்ணிட்டு போய் சந்துக்குள்ளே பூந்துக்குள்ளே போய் நேராக அண்ணா நகரில் ஒரு ட்ராப், அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 15 20 நிமிஷம் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து 35 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த பூனமல்லி ஹை ரோட்டில் போகிறதா இருந்தால் முகப்பேர் ஈஸ்ட்டு இது ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, 55 நிமிஷம், 1 மணி நேரமாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இந்த விஷயத்த பண்ணிவிடுங்க. பிக்கப் பண்ண போகிறதுக்கு முன்னால் சார் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கு நான் அது ஒரு பிக்கப்பு, அதை எடுத்துகிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் உங்கள் தயவால் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. வேணான்னா வேணாம், பண்ணுனா பண்ணு அப்படின்னு, பரவாயில்லப்பா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர், சத்தியமாக சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லாமல் மட்டும் போகாதீங்க. நிறைய பிரச்சனையில் நம்ம சிக்கப்படுவோம். இன்றைக்கி இருக்கிற போர்ட்டரோட இதனால் சொல்கிறேன். சரிங்களா தொடர், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா, தவறாக ஏதாவது வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தா தயவு செஞ்சு அதை ரொம்ப எடுத்துக்காதீங்க. என்னை ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இந்த விஷயம் நடைமுறையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி அதை பண்ணாதீங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் எனக்கு சொல்ல ரைஸ் கிடையாது தொடர். நான் ஏதாவது தப்பாக பேசினா ஐ எம் வெரி சாரி. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.